ஆள் இருக்காரா? இருக்காரு. இன்னைக்காவது அவன் தங்கச்சி லவ் பண்ணுறத சொல்லிடணும். சொல்கிறேன். சொல்லுப்பா, என்ன ஹேர் கட் பண்ணுமா? ஆமாங்க சார், ஹேர் கட் தான் பண்ணணும். சரி வர. எதுக்கு தம்பி சாருன்னு கூப்பிடுறீங்க? அண்ணனே கூப்பிடுங்க. அண்ணான்னு கூப்பிட்டா முறை மாறாது, மச்சான் தானே கூப்பிடணும். சரி சார், பரவாயில்ல, நான் சாருன்னு கூப்பிட்டுக்கிறேன். ஓகேங்களா? சரிப்பா, நீ இப்படி ஒன்று கூப்பிடு. எங்கே ரொம்ப நாள் ஆளே இல்லை? வெளியில் போயிட்டேன். ஓ அப்படியா, சரிப்பா. என்ன பண்ணலாம்? அவன் தங்கச்சி லவ் பண்ண சொல்லிடலாமா? கையில் கத்தியார் வச்சுருக்காரு, போட்டு வர கோவத்தில். வேணாம், லாஸ்ட்டாக சொல்லுங்கள். என்னப்பா, லவ் பண்ணுறது என்கிட்ட சொல்லக்கூடாதா? அடுத்தவங்க சொல்லி தெரிய வேண்டியதாக இருக்குது. எத்தனை நாள் நடக்குது எனக்கு தெரியாம. நாளைக்கு அப்பா அம்மா கூட்டணும், பேசிடலாம். சார், அப்போ நாளைக்கு அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்துட்டுமா? தம்பி ஏன் வளர்றேன், என்னாச்சு? இப்போ இதை சொல்லிட்டு இருந்தீங்க. ஃபோனில் பேசணும்ப்பா. தெரியாமல் எங்கள் அத்தை பையன் தங்கச்சி ரொம்ப நாள் லவ் பண்ணியிருக்கிறான். அதான் தெரிய வந்துச்சு. அதனால தான் நாளைக்கு அவங்க அப்பா அம்மா கூட்டின்னு வர சொல்லியிருக்கேன். ஏப்பா என்னாச்சு உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா தான். சே, ஃபோனில் பேசிட்டு இருக்காரு. நல்ல வேலை சொல்லல, சொல்லியிருந்தா என்ன ஆகிறது? உயிர் தப்பிச்சண்டா சாமி. தம்பி முடிஞ்சுப்பா. சரிங்க, வரேங்க. தம்பி இருப்பா. சொல்லுங்கண்ணா. ஏன் என்னாச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா? மாறி இருக்கீங்க? இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். உடம்பு நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் ட்ராவலில் போயிட்டு வந்தனால கொஞ்சம் அலுப்பாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. சரிங்க, நான் வரேங்கண்ணா. தம்பி இருப்பா. நான் அண்ணானு கூப்பிட சொன்னேன், சாருன்னு கூப்பிட்டேன். இப்போ அண்ணன் கூப்பிட்டு போகிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அண்ணானே கூப்பிட்டுக்கிறேன். இதுக்கு மேலே அண்ணன் தான் கூப்பிட்டானோ.